மீண்டும் மீண்டும் எஸ்பிபி, மீண்டும் மீண்டும் எஸ்பிபி, மீண்டும் மீண்டும் எஸ்பிபி. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே சீதா ரவிச்சந்திரன். மீண்டும் எஸ்பிபி என்ற ப்ரோக்ராமிற்காக இந்த அழகிய பாடலை என்னவர் இசையமைப்பாளர் லிட்டில் மாஸ்டர் ஆர் எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் மக்கள் உங்களுக்காக பாடவிருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான பாடல். நாம் அனைவரும் இளமையில் கேட்டு ரசித்த ஒரு அழகிய பாடல். எஸ்பிபி ஐயாவின் பாடல் என்றாலே கேட்கவே வேண்டாம், மிகவும் அற்புதமான பாடலாகத்தான் அமையும். எனவே மக்கள் அனைவரும் கேட்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் எஸ்பிபி, என்றும் என்றும் எஸ்பிபி. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது. கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது. அழகான இளம் பெண்ணின் மேனிதான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா. அழகான இளம் பெண்ணின் மேனிதான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. இடையாட வளையாட சலங்கைகள் ஆட, இலையோடு கொடி போல நடமாடினாள். இடையாட வளையாட சலங்கைகள் ஆட, இலையோடு கொடி போல நடமாடினாள். உலகாலும் உமையாளின் ராகபாவங்கள் ஆனந்தம் குடி
குடிகொண்ட கோலமம்மா உலகாளும் உமையாளின் ராகபாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா